ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு விளாக் தாங்க இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதாவது என்ன அப்படின்னா, நான் நெறையா விளாக்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ மாவு அரைக்கிறதுக்குள்ள பாத்திரம் வாஷ் பண்ணிக்கலாம், அதாவது கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்லாம் கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, அந்த மேலே அந்த ஸ்டாண்டெல்லாம் வைக்காம குக்கர் இப்படி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குங்க. டயர்டு மீன்ஸ் உடம்பெல்லாம் சரியில்லாம இல்ல. பட் செய்யறதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு முடையா இருந்துச்சு சோம்பேறித்தனமா. அந்த மாதிரி விளாகும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, மாவு அரைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வேலைகள் செய்யணும், அந்த மாதிரி வேலைகள் இல்லாம கொஞ்சம் டயர்டா இருக்கும்போது எந்த மாதிரி வேலைகள் செய்யலாம், அது கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அதுக்காகவே நான் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்றேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு வந்து எந்த வேலை செய்யறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருந்துச்சுங்க. அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் மோஸ்ட்லி கிச்சன் வந்து கிளீனாக நீட்டாக தான் மெயின்டெயின் பண்ணுவேன் ஓரளவுக்கு ஆகுது. ஆனால் இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்ல. மாவு அரைக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் வேலைகள் செய்யலான்னு பார்த்தா, கிச்சன் பார்த்தீங்க இல்லைங்களா, அப்படியே தான் இருந்துச்சு. உளுந்து அரைச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரிசி போட்டு விட்டுருக்கேங்க. இப்போ அரிசி அரைக்கும்போது போய் உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த வேலைகளுமே செய்யல. அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படிங்கிறக்காக எல்லாமே ஒரு வேலையுமே செய்யலைங்க. உளுந்து அரைக்க வரைக்கும் கூட நான் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். மொபைல் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது கூட கிச்சன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம சேனல்ல இந்த அளவு கிச்சன் வந்து மோசமா நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி இருக்கிற கிச்சன் கூட எவ்வளோ டயர்டா இருந்தாலும், அதாவது மாவு அரைக்கும்போது மத்த வேலைகள செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம, நீங்க அரைக்கும்போது போய் டிவி பார்க்கறது, இல்ல மொபைல் ஏதாச்சும் பார்க்கறது, கண்டிப்பா எல்லா நாளுமே ரொம்ப பிரிஸ்கா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? எப்பாச்சும் ஒரு டைமாவது எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி டைம் இருக்கும்போது, நீங்க கொஞ்ச நேரம் டிவி, மொபைல் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நம்ம மெதுவா இன்னைக்கு செய்யலாங்க. அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனமா கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த மாரி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, உளுந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துல மாவு அரைச்சாச்சுங்க. அதையும் வந்து அதாவது அரிசி அரைச்சாச்சு. அதையும் அதே பாத்திரத்துக்கு மாத்தி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கிரைண்டர் வாஷ் பண்ணி வெயில்ல வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் இன்னும் ஒரு வேலையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஒவ்வொன்னா தான் செய்ய போறேன். வாங்க என்னென்னன்னு பாத்துரலாம். எவ்வளோ மொடையா இருந்தாலும் நம்ம கிரைண்டர் வந்து உடனே வாஷ் பண்ணிடணுங்க. இல்ல அப்டின்னா ரொம்ப அதாவது வர வரன்னு ஆயிரும். அதனால என்ன பண்ணலாம் அப்டின்னா, அத மட்டும் வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வைக்காம நல்லா வெயில்ல காய வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாங்க. அதே மாதிரி கையோட இந்த கிரைண்டரும் நம்ம தொடச்சு எடுத்துக்கலாங்க. அதாவது இந்த மாரி தொடைக்காம விட்டுட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும்போது லைட்டா பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதே மாரி கிரைண்டர் வாஷ் பண்ணிட்டு அத கொண்டு போய் வெளியில வச்சுருங்க. நல்லா வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப இது ஃபுல்லாவே நல்லா தொடச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வர வரன்னு ஆயிருச்சு அப்டின்னா, லைட்டா தண்ணீல நனச்சிட்டு, அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாரி செய்ய. இப்ப இவ்ளோ நேரமா அரிசி, உளுந்து 2மே அரைச்சாச்சுங்க. அரைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு வேலையுமே செய்யல. கிச்சன் கவுண்டர் டாப் ஒரு டைம் பார்த்துடலாம் இல்லைங்களா? வாங்க. பாருங்க இப்படித்தான் இருக்கு. மத்த நாளெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும். மாவு அரைக்கிறதுக்குள்ள இந்த டைம்ல வந்து கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப், பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன். பட் இன்னைக்கு எதுவுமே செய்யல. பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துரலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கிற கிச்சன் வந்து ஏன் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு காமிச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாதுங்க. கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே காமிச்சோம் அப்படின்னா வந்து, நீங்க உங்க வீட்ல இந்த மாரி இருந்தா கூட நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க கிளீன் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து தக்காளி சாதத்தில் அந்த ஸ்டாண்டெல்லாம் மேலே வைக்காதனால ஃபுல்லாக தெரிச்சு எண்ணெய் நெய்யெல்லாம் தெரிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக அந்த லைட்டாக இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதோடையே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழுகு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாமே எப்பவுமே அந்த ஸ்டார்ட் பண்ணுற வேலை மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாவு அரைக்கும்போது வந்து அரைக்கும்போது நம்ம போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு வேலையும் நம்மளுக்கு வந்து செய்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப எண்ணெய் பிசு நெய்யெல்லாம் இருந்ததுனால தான் லைட்டாக வந்து பேஸ்ட் வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா லைட்டாக கம்ஃபோர்ட் வச்சு லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் ஒரு டவல் தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே போதுங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபுல்லாக பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டவல் தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க.
எப்பவுமே ஒரு வேளை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் மாவு அரைச்சு முடிச்சதுக்கப்புறம், ஐய்யய்யோ! இவ்ளோ சீக்கிரத்தில மாவு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் போய் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்பு, பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணணும். கிச்சன் கீழேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கா இருக்கு. எல்லாமே மாப் போடணும். ரொம்ப போரா இருக்கு, மொடையா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் மாவு அரைச்சு கிரைண்டர் வாஷ் பண்ணேன் இல்லைங்களா, அந்த டைம்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ண உடனேயே நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எப்பவுமே கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ண உடனே கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு கீழேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிசு இருக்குங்க. ஏதாச்சும் நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போது தெரிச்சு காஃபி டீ பொங்குச்சு அப்படின்னா கீழேயெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கையோட இதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. தொடச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈரமே இல்லாத ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுறலாங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த கோடு கோடாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அது வந்து கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் கையோட கீழேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சு இல்லைங்களா எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்க புது கேஸ் ஸ்டவ் மாதிரி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கேஸ் ஸ்டவ் இவ்வளோ க்ளீன் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டை பார்த்தேங்க. அந்த ஸ்டாண்டில் இருக்கிற பாத்திரங்கள லைட்டாக வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக அங்கே டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டவல் ஈரமே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டேங்க. இது வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செய்ய தேவையில்லை. எனக்கும் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பட் ஒவ்வொரு வேலைகள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இதையெல்லாம் வந்து ஃபுல்லாக வாஷ் எல்லாம் எதுவும் பண்ணலை. லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அந்த ஸ்டாண்ட்லையும் லைட்டாக அங்கங்கே குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஸ்டாண்ட் கூட கீழே எல்லாம் எடுத்து வைக்கல. ஃபுல்லாக அந்த டஸ்ட் மட்டும் தட்டி விட்டுட்டு இதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கு இல்லைங்களா, இதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. லிங்க் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமானெல்லாம் கேட்குறீங்க. இது வந்து நான் வந்து ஆன்லைனில் எதுவும் வாங்கலைங்க. திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். திருப்பூர் அனுப்புறப்பாளையம் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு பாத்திர கடையில் தாங்க வாங்கினேன். நான் வாங்கும்போது 1200 இல்லை 1250 இந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். பட் ஸ்பேஸ் சேவிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறக்கும் கிச்சன் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ கிச்சன் பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிச்சன் கவுண்டர் டாப் எதுவும் இன்னும் க்ளீன் பண்ணல. அதே மாதிரி பாத்திரம் இன்னும் எதுவும் வாஷ் பண்ணலைங்க. அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கிச்சன் கவுண்டர் டாப் பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சுங்க. பாத்திரம் வாஷ் பண்ணுறது நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ எதுவும் காமிக்கல. ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் மட்டும் நான் மாப் போட்டு விட்டேங்க. இன்றைக்கி மாவு அரைச்சி இல்லைங்களா, மாவு அரைக்கும் போது எப்பவுமே அந்த மாவு தண்ணி அங்கங்கே சிந்தி ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கும். அதனால் கிச்சன் மட்டும் ஃபுல்லாக ஒரு டைம் மாப் போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி செய்யும்போது கிச்சன் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. பட் இவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட நம்ம ஒவ்வொரு வேலைகள் வந்து செய்யும்போது ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னாவே நெக்ஸ்ட் என்ன வேலை செய்யலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிங்க்கில் தாங்க அவ்வளோ பாத்திரம் கசகசன்னு போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாமே வாஷ் பண்ணி இந்த ஸ்டாண்டுக்கு மாற்றியாச்சுங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் மாவை அரைச்சி வச்சாச்சுங்க. இல்லை அப்படின்னா நைட் டைமில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சு தலைவலி வர மாதிரி ஆயிடுது எனக்கு. அதனால் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே கேஸ் ஸ்டவ் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சு இல்லைங்களா, ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட நம்ம வீடியோ பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.